நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்ஜெட்டை பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க, நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா JBL Flip 4 அப்படிங்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேயே நம்பர் 1 விளங்குறது வந்து JBL தான். இன்னும் இன்றைக்கி வரைக்கும் JBL தான் இருக்குது. ஆனால் JBLலே நிறைய பிராண்டு போட்டிருக்காங்க. அதில் ஒன்று தான் Flip 4ங்கிற மாடல். வாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்போ ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கணும், ஆனால் சின்னதாக இருக்கணும், சவுண்டு மட்டும் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக JBL பக்கம் போகலாம். ஏன்னா இது வரைக்கும் அதை அடிச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கருமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ சவுண்டு கேட்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு தான் குட்டி கொண்டாக இருக்கும், ஆனால் சவுண்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். வாங்க அது ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க. நீங்கள் ஒரு தடவை அந்த JBL ஸ்பீக்கரை யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சவுண்டாக இருக்குன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்பீக்கரோட ப்ளூடூத் ஸ்ட்ரீமிங்கை பற்றி பார்ப்போம். இதில் ப்ளூடூத் 4.2 கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா கனெக்டிவிட்டி வந்து 2 கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது அட் அ டைமில் 2 கேட்ஜெட்டை இந்த ஸ்பீக்கரோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் மொபைலே கனெக்ட் பண்ணுறீங்க, லேப்டாப்பே கனெக்ட் பண்ணிங்கன்னா சேம் டைமில் 2டையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ சப்போஸ் ஃபோனில் பாட்டு கேட்டுருக்கீங்க அப்படின்னா ஃபோனை பாஸ் பண்ணிட்டு உடனே நீங்கள் கேட்ஜெட்டை மாற்றிக்கலாம். அதாவது லேப்டாப்புக்கு டேப்லெட் அந்த மாதிரி வேறு கேட்ஜெட்டோட நீங்கள் உடனே கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த விதத்தில் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இதில் பேட்டரி பார்த்திங்கன்னா 3000 mAh லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும் 12 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக பாட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் ஃபுல் சவுண்ட் இல்லை. நீங்கள் JBL ஒரு தடவை வாங்கி ஃபுல் சவுண்டை வச்சு கேட்டு பாருங்கள். ஃபுல் சவுண்ட் வச்சாலும் எவ்வளோ பெரிய பேஸுள்ள பாட்டை நீங்கள் கேட்டாலுமே கொஞ்சம் கூட ஸ்பீக்கர் இறையாது. அதான் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ப்யூர் பேஸாக அப்படியே அவுட்புட்டு கொடுக்கும். நீங்கள் ஒரு ரூமில் வச்சு நீங்கள் சின்ன JBL வச்சு பாட்டு கேட்டிங்கனாலே போதும், பெரிய ஹோம் தேட்டரில் கேட்ட எஃபெக்டாக அந்த பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிளாக இருக்கட்டும் எல்லாம் பக்காவாக தெரியும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதில் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, IPX7 கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் கவலையே பட வேண்டாம். மழை பெய்யுதோ என்ன பண்ணுதோ நீங்கள் அவுட்டோரில் வச்சு தாராளமாக பாட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம். மழை பெஞ்சாலும் ஒன்றாகாது. நீங்கள் கை தவறி தண்ணிக்குள்ளேயும் முக்கலாம், தண்ணிக்குள்ளே முக்கினாலும் ஒன்றாகாது. அவ்வளோ பெர்ஃபெக்டாக செக்யூராக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் மோஸ்ட்லி இந்த JBL ஸ்பீக்கர் தான் வாங்குறாங்க ஃபார் அவுட்டோர் பார்ட்டிக்கு போகிறவங்க. அவுட்டோர் இப்போ சப்போஸ் பிக்னிக் போகிறவங்கலாம் இந்த மாதிரி ஸ்பீக்கர் தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா நீங்கள் ரவுண்டாக உட்காந்துருப்போம், அவுட்டோரில் காம்பேக்டாக இருக்கணும், அந்த சவுண்டு அதிகமாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி JBL ஸ்பீக்கர் தான் அதிக பேர் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா JBL Connect ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ஸ்பீக்கர் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் 100 ஸ்பீக்கர் வரைக்கும் கண்டினியூஸாக இதே ஸ்பீக்கரில் சீரியஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். JBL Connect ப்ளஸ் மூலமாக நீங்கள் அட் அ டைமில் நீங்கள் ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி ஸ்பீக்கர் ஒரு 5-6 பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அட் அ டைமில் ஒரே நேரத்தில் நீங்கள் எல்லா ஸ்பீக்கரையும் அட் அ டைமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் மொபைலில் பாட்டு போட்டிங்கன்னா போதும், எல்லா ஸ்பீக்கர்லையும் சேர்ந்து பாட்டு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் நீங்கள் பார்ட்டி போகிறவங்கலாம் ஒரு குரூப்பாக போவாங்க. குரூப்பாக ஒரு 6 பேர் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பீக்கரில் மட்டும் வச்சு போட வேண்டாம். நீங்கள் கனெக்ட் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா ஸ்பீக்கரும் அட் அ டைமில் கனெக்ட் ஆகிரும். நீங்கள் எங்கெங்கே வச்சு எந்தெந்த சைடு வச்சு பாட்டு கேட்டாலும் ஒரு ஆள் ஆன் பண்ணால் போதும், எல்லா ஸ்பீக்கரும் அட் அ டைமில் சேர்ந்து பாட்டு பிடிக்கும். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே ஸ்பீக்கரில் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அதுவும் நார்மல் மைக்ரோஃபோன் கிடையாது, நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோனோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி கால் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 அடி இல்லைன்னா 5 அடி தள்ளி வச்சுட்டே நீங்கள் இங்கே உட்காந்து கால் பேசலாம் உங்கள் மொபைலில். சப்போஸ் நீங்கள் அவுட்டோரில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இப்போ வெளியே பிக்னிக் போனீங்க அப்படின்னா ரவுண்டாக உட்காந்து நடுவில் ஸ்பீக்கரை வச்சு எல்லோரும் பேசலாம். அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக வாய்ஸு. நீங்கள் எவ்வளோ காற்றடிச்சாலும் ஆப்போனண்ட்டுக்கு வந்து அந்த காற்று சவுண்டோ சுற்றி நடக்கிற சவுண்டோ எந்த ஒரு சவுண்டும் கேட்காது. நீங்கள் பேசுகிற உங்கள் வாய்ஸ் மட்டும் கிறிஸ்டல் கிளியராக தெளிவாக எடுத்து கொடுக்கு ஆப்போனண்ட்டுக்கு. அந்த விதத்தில் இந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வாய்ஸ் அசிஸ்டண்ட் சப்போர்ட் ஆகுது. நீங்கள் மேலே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாய்ஸ் அசிஸ்டண்ட் நீங்கள் என்ன சொன்னாலும் அது கேட்கும். சிரி கேட்கும், கூகுள் அசிஸ்டண்ட் கேட்கும். நீங்கள் எதுனாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக. ஓகே, சப்போஸ் இப்போ நீங்கள் ஹேண்ட் ஃப்ரீ மூலமாக நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பீக்கர் அங்கே தள்ளி வச்சுட்டு சிரி இல்லைன்னா கூகுள் அசிஸ்டண்ட் மூலமாக நீங்கள் ஈஸியாக பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம். ஸ்பீக்கரை தொடவே வேணாம். அப்புறம் அதோட பில்டு குவாலிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா JBL ஸ்பீக்கரை எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். பில்டு குவாலிட்டி வந்து நம்பர் 1ல் கொடுத்துருப்பாங்க. நல்லா ரக்டு பிளாஸ்டிக்காக நல்லா நீங்கள் கை வச்சு பார்க்கவே தெரியும், நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பேக் சைடில் உள்ள ரப்பர் பார்த்திங்கன்னா அதுவும் நல்ல மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க. மொத்தத்தில் JBL வந்து
ஒரிஜினாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹார்டாகவும் இருக்கும். நீங்கள் எப்படி கீழே போட்டாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. நீங்கள் ஸ்பீக்கரை வாங்கி சைடில் அந்த ஏற்றம் வந்து தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சு பேஸ் அதிகமாக வச்சு பாட்டு கேட்டிங்கன்னா போதும், எல்லா ஸ்பீக்கரும் இறைய ஆரம்பிக்கும். ஆனால் JBL மட்டும் ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும், பார்க்கவே நல்லாயிருக்கும். இதில் JBL பேஸ் ரேடார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் அந்த சைடில் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அது பேர் தான் JBL பேஸ் ரேடாரு. நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சு அந்த ஸ்பீக்கரை நீங்கள் பார்க்கலாம். எல்லா ஸ்பீக்கர்லேயும் பேஸை கேட்க தான் முடியும், நீங்கள் பேஸ் அந்த ஸ்பீக்கரில் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபுல் பேஸ் வச்சு ஒரு பாட்டை கட்டிங்கன்னா அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு மாதிரி வேவ்ஸ் போகிற மாதிரி அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கும். பார்க்குறக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஒரு தடவை, பேஸ் அவ்வளோ ப்யூராக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கரில் சார்ஜ் கம்மியாக வால்யூம் அப்படியே கம்மியாகிட்டே போகும். ஆனால் இது நீங்கள் சார்ஜ் கடைசி பாயிண்ட் இருக்கிற வரைக்கும் ஃபுல் சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதோட பேட்டரி பேக்கப் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் 12 ஹவர்ஸ், அதாவது 12 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் கண்டினியூஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பீக்கர் ஃபுல் சவுண்டில் அவுட்புட் வாட்ஸை பார்த்திங்கன்னா 2x8 வரைக்கும் அவுட்புட் வாட்ஸ் கொடுக்குது. அப்புறம் நீங்கள் அந்த ஸ்பீக்கரை சார்ஜ் போட்டிங்கன்னா எவ்வளோ நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் வரைக்கும் எடுக்குது. 3.5 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்கள் ஸ்பீக்கர் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அப்புறம் இதில் நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3.5 mm ஆடியோ கேபிள் ஜாக் மாட்டுற கூட இடம் இருக்குது. நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலனாலும் ஆடியோ கேபிள் மாட்டி உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணி அதில் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பவர் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கரை ஆன் மட்டும் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணாமல் மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் கழிச்சு இது ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் புதுசாக அந்த ஸ்பீக்கர் வாங்கும்போது அட்டை பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் இருக்கும், JBL Flip 4 ஸ்பீக்கர் இருக்கும், அப்புறம் மைக்ரோ USB கேபிள் இருக்கும், அப்புறம் சம் புக்லெட்ஸ் இருக்கும், அது போக வாரண்டி கார்டு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த Flip 4 ஸ்பீக்கரை வந்து எப்படி ரீசெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு தெரியல. அப்படி எப்படி ரீசெட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ப்ளஸ் பட்டன், வால்யூம் கூட்டுற பட்டனையும் ப்ளே பட்டனையும் அட் அ டைமில் ஒரு 3 செகண்ட் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும், அதில் உள்ள லைட் வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆயிரும். எல்லா லைட்டும் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக ரீசெட் ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லா ஸ்பீக்கரும் JBL Connect ப்ளஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து JBL போர்ட்டபிள் ஆப்புன்னு சொல்லி ஒரு ஆப்பு டவுன்லோட் பண்ணணும். அப்படின்னா தான் நீங்கள் எல்லா ஸ்பீக்கரும் அட் அ டைமில் ஒரே இதில் கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு அந்த JBL போர்ட்டபிள் ஆப் வந்து எல்லோரும் PCயில் டவுன்லோட் பண்ண முடியுமான்னு கேட்காங்க. இது PCலலாம் டவுன்லோட் பண்ண முடியாது, ஒன்லி ஃபார் மொபைல் மட்டும்தான். அப்புறம் இன்னொரு எல்லாருக்கும் என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ Flip 4 வந்து Flip 5ல் கனெக்ட் பண்ணலாமா, இல்லைனா பூம் பாக்ஸ் வந்து பார்ட்டி ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குங்க. அப்படிலாம் இது வரைக்கும் அது ஆப்ஷன் கொடுக்கல. இப்போ நீங்கள் Flip 4 வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் Flip 4 வச்சுருந்தாங்கன்னா Flip 4ஓட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ Flip 3 வச்சுருந்தீங்கன்னா Flip 3ஓட எல்லா Flip 3யும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்ட்டி ஸ்பீக்கர்னால் எல்லா பார்ட்டி ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு நிறைய பேத்துக்கு என்ன டவுட்னா, இந்த ஸ்பீக்கரை தண்ணியில் முக்கினதுக்கப்புறம் சவுண்டு வேறு மாதிரி கேட்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தண்ணியில் முக்கினதுக்கப்புறம் எந்த ஒரு மெட்டீரியலுமே தண்ணியில் முக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வெளியே எடுத்து ட்ரை பண்ணணும். நீங்கள் ட்ரை பண்ணாமல் அப்படியே அதே மாய்ஸ்சரோட நீங்கள் பாட்டு கட்டிங்கன்னா சவுண்டு வித்தியாசமாக தான் கேட்கும். நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக ட்ரை பண்ண வச்சுட்டு தண்ணி காய வச்சுட்டு திரும்ப பாருங்கள், ஒரிஜினல் சவுண்டு திரும்ப ரிட்டர்ன் ஆயிரும். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கரை எவ்வளோ ஆழத்துக்கு தண்ணிக்குள்ளே நீங்கள் முக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அப்படி எவ்வளோ ஆழத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 மீட்டர் ஆழத்து வரைக்கும் நீங்கள் முக்கி வச்சு ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அந்த ப்ரெஷரில் ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஸ்பீக்கரை காப்பாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, மழையில் நனைஞ்சிட்டு மழை தண்ணி படப்படுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஒன்றாகாது. இது நீங்கள் ஆழத்துக்கு கொண்டு போக ப்ரெஷர் டெவலப் ஆகும். அந்த ப்ரெஷர் டெவலப் ஆகும்போது ஸ்பீக்கர்லாம் வாட்டை போட்டுட்டு தண்ணி உள்ளே போயிடும். அதுதான் 1 மீட்டர் வரைக்கும் 30 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்பீக்கரோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8500 போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ப்ரைஸ் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒர்த்தான ஸ்பீக்கர் இது. நீங்கள் இப்போ இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் காசு கொடுத்து வாங்கி சவுண்டை கேட்டு பாருங்கள், உங்கள் கவலையெல்லாம் மறந்துடும். அவ்வளோ குவாலிட்டியான ஸ்பீக்கர் இது. ஓகே நண்பா, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேட்ஜெட் பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி ரிவ்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே நண்பா, அது வரைக்கும் பாய்.